நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அல்லாதீங்கம்மா, தம்பி வந்துடுவான். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, இந்த பாலையாவது குடிங்கம்மா. எனக்கு வேண்டாண்டா. சுவாமி எங்க இருக்கா, என்ன சாப்பிட்டான்னு தெரியாம நான் எப்படிடா சாப்பிட முடியும்? அவன் என்ன குழந்தையாம்மா, அப்பா கூட்டிட்டு வந்துடுவார். நீங்க உங்களை வருத்திக்காதீங்க. அவன் எவ்வளவு பெரியவன் ஆனாலும் அவன் நேக்கு குழந்தை தாண்டா. பசிச்சாலும் அவன் வாயை திறந்து சொல்ல மாட்டான்டா. நான் தானே அவனை கெஞ்சி சாப்பிட வைப்பேன். இப்ப எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. கவலைப்படாதீங்கம்மா, இங்கதான் எங்கேயாவது விளையாட போயிருப்பான். அப்பா அவனை அழைச்சிட்டு வந்துருவா. மகா, அம்மா அப்பா வந்துட்டா. என்னண்ணா நீங்க மட்டும் தனியா வர, சுவாமி எங்கண்ணா? என்னாச்சுண்ணா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கேன். சொல்லுங்கண்ணா. ஏன்னா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஏதாவது சொல்லுங்கண்ணா. ஏன் அமைதியா இருக்கேன்? ஏதாவது சொல்லுங்கண்ணா. இல்ல மகா, எங்க தேடி அவன் கிடைக்கல. ஐயோ பகவானே, என்ன சொல்றேன்? இதெல்லாம் கேக்குறதுக்காகவே நான் இத்தனை நாளி உயிரோட இருந்தேன். பகவானே, உனக்கு கருணையே இல்லையா? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? நீயே கதின்னு இருந்ததை தவிர நாங்க என்ன தவறு செஞ்சோம்? மகா, சுவாமிநாதன் கிடைச்சிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பகவான் நம்மளை கைவிட மாட்டார். ஐயா, 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 அண்ணா, யாரோ வந்திருக்கா. சுவாமி தான் வந்திருக்கான் போல இருக்கு. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கராச்சாரியார் மடத்துல இருந்து வரோம். என் பேரு நீலகண்ட சாஸ்திரிகள். சொல்லுங்க சுவாமி, என்ன விஷயம்? உங்க குழந்தை சுவாமிநாதன் காலம்பரையில இருந்து காண சுவாமி. கலங்காதீங்கோ, அவரை பத்தி செய்தி சொல்ல தான் வந்திருக்கேன். அவர் சாமிகளோட முகாம்ல தான் இருக்கார். அங்க எப்படி வந்தா? அது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படியோ வந்திருக்கார். சுவாமிநாதன் நன்னா இருக்கானோலியோ? அத பத்தி நீங்க கலங்காதீல், அவர் நன்னா இருக்கார். அப்ப நான் சுவாமியை போய் கூட்டின்னு வந்துடுறேன் மகா. நானும் வரேன். சரி, நீ வா. செத்த பொறுங்கோ. சுவாமிகள் உங்க குழந்தையோட 4 நாள் வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அவர் 4 நாள் கழித்து வருவார்னு உங்களாண்ட செய்தி சொல்லிட்டு வர சொன்னார். 4 நாளா? அவனை பிரிஞ்சு ஒரு நாளை கூட என்னால இருக்க முடியாது. வாங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடலாம். அவரை நினைச்சு கலங்காதே, அவர் அங்க சுபமா இருப்பார். சுவாமியை கூட தங்குற பாக்கியம் அவ்வளோ எளிதில யாருக்கும் கிடைக்காது. அவருக்கு கிடைச்சிருக்குன்னா அது நீங்க செஞ்ச புண்ணியம்தான். அப்ப நான் புறப்படட்டா? சரி, வாங்கோ. ஏனா சித்த நில்லுங்கோ. ஏனா ஏனா நீங்க பாட்டு போயிட்டே இருக்கேன். வாங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடலாம். மகா, போய் அழைச்சிட்டு வர்றது பெரிய விஷயம் இல்ல. உலகம் போற்றும் அவ்வளவு பெரிய சுவாமிகள் நம்ம குழந்தைய கூட வச்சுக்கணும்னு பிரியப்படுறாருன்னா அது தெய்வாதீனமான காரியம்தான். அதனால அதை நம்ம பாழாக்க வேண்டாம். அவனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நீங்க வரலன்னாலும் பரவாயில்ல. மகா, செத்த போரு. நான் சொல்றேன் நோலியோ. இல்லன்னா பெத்தவளுக்கு தான் குழந்தைய பிரிஞ்சிருக்கிற வலி தெரியும். நீங்க வரலன்னாலும் பரவாயில்ல. சுவாமியை போய் நானே அழைச்சிட்டு வந்துடுறேன். மகா, நான் சொல்ல சொல்ல நீ பாட்டு போயிட்டே இருக்க. சரி போ. என்ன மீறி நீ போறதா இருந்தா இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போ.
மகா, எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? சுவாமிநாதனை விட்டுட்டு என்னால மட்டும் இருக்க முடியும்னு நினைக்கிறியா? இல்லம்மா, நீ பொம்முனாட்டி அழுது கொட்டி தீத்துட்ட. நான் அப்படி இல்லையே. என் வலியும் வேதனையும் உள்ள வச்சு அழுதுன்னு இருக்கேன். இல்லைன்னா அவன் எங்க போக கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேனோ அவன் அங்கேயே போயிட்டான். புரியுறது மகா, நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்லையே. 4 நாள் தானே. அது வரைக்கும் அந்த பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு பொறுமையா இருப்போம். நம்ம பிள்ளையாட்டா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுது, அதுவே போதும். வா வா, உள்ள போலாம். மணிகண்டா, சுவாமி, இங்க இருக்கிற பொருள்கள்ல உனக்கு பிடிச்ச பொருளா ஒண்ணு எடுத்துக்கோ. ஆனா அது விலை உயர்ந்த பொருளா இருக்கணும். சரிங்க சுவாமி. விஸ்வநாதா, சுவாமி, உனக்கு பிடிச்ச பொருளை ஒண்ணு எடுத்துக்கோ. ஆனா அது விலை உயர்ந்ததா இருக்கணும். சரிங்க சுவாமி. சுவாமிநாதா, சுவாமி, நீயும் உனக்கு பிடிச்ச பொருளை எடுத்துக்கோ. ஆனா அது விலை உயர்ந்ததா இருக்கணும். ஜய சங்கரா, தண்டமேந்திய தாண்டவா, குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே, திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே. சங்கரா சங்கரா சங்கரா, ஜய சங்கரா, பரமசிவ சங்கரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மணிகண்டா, சொல்லுங்க சுவாமி. நீ ஏன் வைர கிரீடத்தை தேர்ந்தெடுத்தாய்? சுவாமி, வைரம் மிகவும் விலை உயர்ந்தது. அது மட்டுமல்லாமல் நம் நாட்டை ஆண்ட பெரிய பெரிய மன்னர்கள் கூட வைரம் பதித்த அணிகலங்களையும் கிரீடங்களையுமே பயன்படுத்தி ஆட்சி புரிந்தாங்க. அதனால நான் அதுவே தேர்ந்தெடுத்தேன் சுவாமி. விஸ்வநாதா, சுவாமி, நீ ஏன் வாளை தேர்ந்தெடுத்தாய்? சுவாமி, மன்னர்களுக்கு ஆட்சி கிடைக்க வைர நகைகளையும் கிரீடங்களையும் விட மிக முக்கியமானது வாள்தான். அதான் அதை தேர்ந்தெடுத்தேன். சுவாமிநாதா, சுவாமி, நீ ஏன் காவி உடையையும் ருத்ராட்சத்தையும் தேர்ந்தெடுத்தாய்? காவி உடையும் ருத்ராட்சமும் தான் எனக்கு விலை உயர்ந்ததா தெரியுது சுவாமி. எதனால் அப்படி தெரிகிறது? ஒரு பொருள் விலை உயர்ந்ததா இல்லையான்னு அதோட தோற்றத்தை வைத்து மட்டும் முடிவு பண்ண முடியுமா சுவாமி? இந்த கிரீடம் வாளெல்லாம் நிலையானது இல்லை சுவாமி. அதனால் கிடைக்கும் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம். சில சக்திகள் நம் கண்ணுக்கு புலப்படும், சில சக்திகளை நம்மால் காண முடியாது. அந்த சக்திகள் தான் நம்மை வழிநடத்துகிறது. அதுபோல் இந்த காவி உடைய அணிஞ்சவா பேரும் புகழும் அவ செஞ்ச புண்ணியமும் இன்னும் நிலையா நிற்கிறது. இந்த புனித விஷயங்களால் நம் மனதிற்கு என்றும் ஆத்ம திருப்தி தரும் சுவாமி.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இந்த லோகத்துல எந்த பறவையும் பறக்க கத்துண்டு ஜனிக்கிறதில்ல. இந்த லோகத்துல வந்த பிறகு அதுவாவே பறக்க தொடங்கிறது. அதுபோல நேரம் வரும்போது உனக்கான பொறுப்புகள் புரிய வரும். அப்போ நீ செய்ய வேண்டிய கடமைகள் யாரும் சொல்லாமலேயே நோக்கு புரிய வரும். நோக்கு எதுவும் நான் சொல்லித்தர வேண்டியதில்லை, காலம் கத்துக் கொடுக்கும். இந்த லோகத்துல ஜனிச்சவா எல்லாருமே கெட்டவாளாகவும் மோசமான ஆளாகவும் இருக்க விருப்பப்படுறதில்ல. அவ எல்லாருமே நல்லவாளா இருக்கத்தான் ஆசைப்படுறா. ஆனா அவ இந்த லோகத்துல எதிர்கொள்ற சம்பவங்களால தான் அவ தன் விருப்பத்தை மாத்திக்கிறா. எந்த ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்திலையும் தன்னைத்தான் மாத்திக்காதவா தான் கடைசி வரைக்கும் நல்லவாளா நிலைக்கிறா. புரியுறதா? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உன் அகவிருப்பத்தை மாத்திக்காம கடைசி வரைக்கும் பகவான மனசுல நினைச்சுண்டு உன்னை நம்பி வர்றவாள வழி நடத்துவேன்னு நான் நம்புறேன். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஈஸ்வரா, சுவாமி, கிழமையும் முடிஞ்சிடுத்து, நான் வந்த வேலையும் முடிஞ்சிடுத்து. நான் புறப்பட்டுறேன் சுவாமி. குழந்தை, கிழமைதான் முடிஞ்சு போச்சு. ஆனா நோக்கு, இனிமேதான் இங்க வேலையே. எனக்கு இங்கிருந்து போக மனசே வரல. ஆனா நான் இங்க வந்து 4 நாள் ஆயிடுத்து. இனிமேலும் ஆத்துக்கு போகாம இங்கேயே இருக்கிறது நேக்கு என்னமோ சரியா படல. நான் போயே ஆகணும் சுவாமி. இப்போ இங்கிருந்து போயே ஆகணும்னு தோன்ற உன் மனசுல ஒரு நாள் திரும்பி வரணும்னு கண்டிப்பா தோணும். அப்ப நீ வருவ. ஆனா நீ வரும்போது இந்த லோகத்தை விட்டே நான் போயிருந்தா நீ எங்க போய் என்ன தேடுவ, என்ன பண்ணுவ? சுவாமி, அப்படியெல்லாம் பேசப்படாது. எவ்வளவு நாள்தான் நான் உனக்காக காலத்திடம் கடன் வாங்குவேன்? என் கணக்கு முடிஞ்சுட்டே இருக்கு சுவாமிநாதா. சுவாமி, நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த பகவானோட விருப்பப்படிதான் நடக்கும். நீ எதையும் நினைச்சு கலங்காத. ஆனா உன்னோட சக்திய நீ உணரணும். இந்த லோகத்து மனுஷாலை எல்லாம் வழி நடத்த வேண்டிய பொறுப்பு நோக்கு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. கஷ்டப்படுறவாளுக்கும் முடியாதவாளுக்கும் அவளை தேடி போய் நீ அவளுக்கு உதவி செய்யணும். என்ன சொல்றேன்? எனக்கு புரியல. புரிஞ்சுக்கிற காலம் நெருங்கிண்டே இருக்கு. அப்போ நான் வரேன் சுவாமி. நீ திரும்பி வருவேன்ற நம்பிக்கையில் தான் இந்த லோகம் உனக்காக காத்துன்னு இருக்கும்.
என்னன்னு அது வெளியில ஏதோ சத்தம் கேக்குறது? என்னன்னு தெரியலையே, வா போய் பார்க்கலாம். பரமசிவ சங்கரா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னன்னு அது வெளியில ஏதோ சத்தம் கேக்குறது? என்னன்னு தெரியலையே, வா போய் பார்க்கலாம். என்ன மாமி இங்க நின்னுடுது? ஏன் பல்லக்கு இங்க நிக்குது? சுவாமிகள் ஏன் இங்க பல்லக்கு பார்க்க வரலாம். என்னன்னே தெரியலையே. வீட்டு முன்னாடி நிக்கல. எதுக்காகவா இருக்கும்? சுப்பிரமணிய சாஸ்திரிகளே வந்துட்டா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர இந்த பல்லக்குல வந்திருக்கான். தெரியலையே. பத்து நிர்வாகிகள் கூட கும்பிட்டு ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர 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 சங்கரா ஜய சங்கரா தண்டமேந்திய தாண்டவா குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே பரமசிவ சங்கரா